எல்லாமே குழந்தை வச்சுன்னு சார் குழந்தை வச்சுன்னு ஊர் மாறின்னு ஓடணும். இன்னும் அந்த கேஸ் பெண்டிங்ல தான் வச்சிருக்காங்க. இப்பயும் இங்க இப்ப எனக்கு இன்னைக்கு வந்து நியூஸ் ஒவ்வொரு நாள் வரும்போது ஒவ்வொரு நியூஸா கிடைக்கும். வரும்போது இங்க 28 ஃபேமிலிஸ் வந்து அது ரொம்ப ஒரு பெரிய ஷாக் நியூஸ் தான் இருக்கு. இந்த மாதிரி தொடர்ந்து வந்து நம்ம மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா வெளியில தெரியாம இன்னொரு விஷயம்னா இந்த ஊர்ல ஏற்கனவே 2014 வந்து பாத்தீங்கன்னா பறைன்ற டான்ஸ்க்கு வந்து பிள்ளைங்க வந்து ஸ்கூல்ல ஆனுவல் டே ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிள்ளைங்களை இங்கே நம்ம பிள்ளைங்க 3 பேர் வன்னியர் பிள்ளைங்க 3 பேர் 6 பேர் டான்ஸ் ஆடும்போது பறைன்ற டான்ஸ் வந்து ஆடவே கூடாதுன்னு சொல்லி ஆனுவல் ப்ரோக்ராமே ரத்து பண்ணிட்டாங்க. அது ஒரு பெரிய இஷ்யூ இந்த ஊர்ல ஆச்சு. அதை இப்ப நம்ம தலித் பிள்ளைங்க 3 குழந்தைங்க 3ஆவது படிக்கிற குழந்தைங்க நம்மளால டான்ஸ் ஆட முடியலையே, நம்ம ஸ்டேஜ் ஏற முடியலையே, மேக்கப்லாம் பண்ணிட்டு வந்து ஆட முடியல சொல்லி எலி மருந்தை வாங்கி சூசைட் ட்ரை பண்ணிட்டு அப்ப அந்த மாதிரியான ஒரு மனநிலைமையில இங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து வந்து இங்க இந்த ஆலத்தூர் வந்து பாத்தீங்கன்னா இவங்க டாமினேட் பண்ணிட்டு இந்த மக்களை அடக்கி ஆளணும் பாக்குறாங்க. அதனால இதெல்லாம் நீங்க கொஞ்சம் நான் அண்ணகிட்ட பேசுறேன். வேண்டாம் பேசுறேன். அண்ணா எப்ப ஃப்ரீயா இருக்கான்னு சொல்லுங்க. கொடுக்க சொல்லியிருக்காங்க. சரி